Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஆறில் உள்ள துணைப்பாடம், செய்யுள், இலக்கணம், உரைநடை இதில் உள்ள அனைத்து வினாக்களும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு லைன் விடாமல் நம்ம எடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லெசன் நிகழ்கலை, அதுலேருந்து இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கம்மா, இப்போ ஃபஸ்ட்டு வினா, ராஜ சோழன் தெரு மலேசியாவில் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கோலாலம்பூர் தான் சரியான விடை. கரகாட்டத்தின் வேறு பெயர் என்னென்னா கும்பாட்டம். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நம்ம மறைந்து போன பெயர்கள். கரகாட்டத்தின் இன்னொரு பெயர் என்ன? கும்பாட்டம். சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க இயலாத கூறுகளாக திகழ்வது எது? நிகழ்கலை. அடுத்து பாருங்கள், கரகாட்டம் நிகழ்த்துதலில் எத்தனை பேர் நிகழ்த்த வேண்டும்? கரகாட்டத்தில் எத்தனை பேர்? இது ஒவ்வொன்றுத்துக்கும் இத்தனை பேர் தான் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, வரைமுறை இருக்கு இல்லையா, அதுமாரி கரகாட்டத்துக்கு எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரையறை இல்லை, எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். கரகாட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்த கூத்து எதுனா குடக்கூத்து. நீரற வரியாக கரகத்து என்ற பாடலடியில் கரகம் என்னும் சொல் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டாக்க புறநானூறு. கரகாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசை கருவிகள் நையாண்டி மேளமும் உண்டு, நாகசுரமும் உண்டு, தவிலும் உண்டு, பம்பையும் உண்டு. அப்போ அனைத்துமே ஓகேவா. அடுத்து பாருங்கள், குடக்கூத்து அப்படின்னா என்ன? குடக்கூத்துனா என்ன? கரகாட்டை தான் இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, கரகாட்டம் எதுலேருந்து வந்ததுன்னா குடக்கூத்துன்னு சொன்னோம் இல்லையா. கரகாட்டத்தின் துணை ஆட்டம் எதுனா மயிலாட்டம். சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆடல் வகை எதுனா 12. மொத்தம் எத்தனை ஆடல் வகை? 12. மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடுமாட்டம். மயிலாட்டம் பார்த்துருக்கோம்ல, அதை தான் கேட்டிருக்காங்க. மயில் வடிவுள்ள அப்படின்னாலே நம்ம அழகாக மயிலாட்டம் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், பாரம் தாங்கும் கோல் என்று பொருள் தரும் ஓர் எழுத்து எது? கா. இரு முனைகளிலும் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி வீடியோ போட்டிருக்கோம், வகுப்பு. நம்ம சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தமிழ் அப்படின்னு 3 ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்போம், பார்த்துங்க. சரியா? அடுத்து பாருங்கள், இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம். மலேசியா உள்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் ஆடப்படும் ஆட்டம் எது அப்படின்னு கேட்டாக்க காவடி ஆட்டம். ரோ குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவது ஒயிலாட்டம். தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படும் ஆட்டம் ஒயிலாட்டம். ஒயிலாட்டத்தில் இந்த இசைக்கருவிகள் அனைத்துமே பயன்படுத்தப்படும். அடுத்து பாருங்கள், சிறு துணியை இசைக்கு ஏற்ப வீசி ஆடும் ஆட்டம் ஒயிலாட்டம். வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என கூறப்படும் ஆட்டம் எது? வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என கூறப்படும் ஆட்டம் தேவராட்டம். தேவதுந்தூபி என்ற இசைக்கருவி எந்த ஆட்டத்திற்கு உரியது? தேவராட்டம். ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் தேவராட்டம். தேவராட்டத்தை போன்றே ஆடப்படும் ஆட்டம் சேவையாட்டம். உரிமை என பொதுவாக அழைக்கப்படுவது தேவதுந்தூபி. அடுத்து பாருங்க, அடுத்த வினாமா, தேவராட்டம் எவ்வகை நிகழ்வாக ஆடப்படுகிறது அப்படின்னாக்க சடங்கியல். தேவராட்டம் எந்த வகை நிகழ்வாக ஆடப்படுகிறதுனா சடங்கியல். வழிபாட்டு கலையாக நிகழ்த்தும் கலை சேவையாட்டம். போல செய்தல், பண்புகளை பின்பற்றி நிகழ்த்து காட்டும் கலை போல செய்தல் அப்படின்னா இது போல செய்தல் அப்படின்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். போல செய்தல்ங்கிறது உங்களுக்கான குழுவர். பொய்க்கால் குதிரை ஆட்டம்.
புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களில் அழைக்கப்படும் ஆட்டம். புரவினாலே குதிரை, அப்போ பொய்க்கால் குதிரை ஆட்டம். மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படும் ஆட்டம். மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படும் ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம். ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படும் ஆட்டம். நல்லா பாருங்கள், இம்பார்ட்டன்ட் தான் இது. ராஜஸ்தானில் வந்து கச்சிக்கொடின்னு சொல்கிறாங்களாம், கேரளத்தில் குதிரைக்களி என அழைக்கப்படும் ஆட்டம் எது? பொய்க்கால் குதிரை ஆட்டம். தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்கலை தப்பாட்டம். தப்பட்டை தப்பு என்று அழைக்கப்படும் ஆட்டம் தப்பாட்டம். கருப்பொருள்களில் ஒன்றாக பறையை குறிப்பிட்டவர் தொல்காப்பியர். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். தமிழ் மக்களின் வீரம் புலி. பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் புலியாட்டம். நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு உருவான ஆட்டம் தெருக்கூத்து. ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்கும் ஆட்டம் தெருக்கூத்து. தெருக்கூத்தை தமிழ் கலையின் அடையாளமாக்கியவர் யார்னா முத்துசுவாமி. நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் முத்துசுவாமி. கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் முத்துசுவாமி. முத்துசுவாமியின் அடைமொழி, அதாவது சிறப்பு பெயர் கலைஞாயிறு. கலைஞாயிறு என்று அழைக்கப்படும் ஆசிரியர் முத்துசுவாமி. அடுத்து பாருங்கள், வேளாண்மை செய்வோரின் கலையாக இருப்பது தெருக்கூத்து. கதகளி போன்று செவ்வியல் கலைகளை கலையாக மாற்ற முயற்சி செய்யப்படும் ஆட்டம் எதுனா தெருக்கூத்து. கதகளி போன்றே செவ்வியல் கலையாக மாற்ற முயற்சி செய்யப்படும் ஆட்டம் தெருக்கூத்து. தோளால் ஆன பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலை தோற்பாவை கூத்து. மரப்பாவையை பற்றி கூறிய நூல் திருக்குறள். திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் கூறப்படும் கூத்து வகை தோற்பாவை கூத்து. கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம் என்று அழைக்கப்படும் ஆட்டம் தோற்பாவை கூத்து. தோற்பாவை கூத்தின் வேறு பெயர்கள்னா கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம். அடுத்து பாருங்க, கற்றோராலும் மற்றோராலும் விரும்பப்படும் கலை எது அப்படின்னா நிகழ்கலை. அடுத்து பாருங்க, ஊர்ந்து ஆடுதல், மிதந்து ஆடுதல், சுற்றி ஆடுதல், தலையை சாய்த்து ஆடுதல், தாவி ஆடுதல், இருபுறம் சுற்றி ஆடுதல், அகவுதல். இது எல்லாமே நமக்கு இதை சொல்லும் போதே தெரியுது. அகவுதல்னாலே அது மயில் தான் இல்லையா? தண்ணீர் குடித்தபடி ஆடுதல் ஆகிய அடவுகளை கொண்ட ஆட்டம் மயிலாட்டம். தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி உருமி என பொதுவாய் வழங்கப்படும் துந்தூபி. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது? உருமி என பொதுவாய் வழங்கப்படும் துந்தூபி. ஆப்ஷன் ஆ. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாய் திகழ்வது புலியாட்டம். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் ஆட்டம் டேஷ் டேஷ் என்னும் பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. புரவி ஆட்டம், புரவி நாட்டியம். இப்போ புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் இது மேலே, அதாவது பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை தான் சொல்லுவோம் இல்லையா? பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை ஆடுறவங்க அரசன் வேடமும் அரசி வேடமும் விட்டு ஆடுவாங்களாம். ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றோடு ஒருங்கிணைத்து வழங்கினால் அதுக்கு பெயர் என்ன? தெருக்கூத்து. மாதவி எத்தனை ஆடல்கள் ஆடினாங்கன்னா 11 வகை நம்ம பார்த்தோங்க. 12 வகைன்னு சொன்னோம். அதில் 11 வகை ஆடல்களுடன் குடக்கூத்தையும் சேர்த்து தான் 12ன்னு அங்கே நம்ம சொன்னோம். பாருங்க, மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களுடன்
குடக்கூத்தும் ஒன்றாகும் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். குடக்கூத்தும் சேர்த்து தான் நமக்கு 12 வகை. அடுத்து பூந்தொடுத்தல்லேருந்து பார்க்க போகிறோம். நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது, கற்பாவை போன்ற நூல்களை இயற்றியவர் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி எழுதிய நூல்கள் வந்து நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை. கவிஞர் உமா மகேஸ்வரி பிறந்த மாவட்டம் மதுரை. நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுபவர் உமா மகேஸ்வரி. அடுத்து பாருங்க, இந்த பூவை எப்படி என்னும் கவிதை எழுதியவர். இந்த பூவை தொடுப்பது எப்படி என்னும் கவிதை எழுதியவர் உமா மகேஸ்வரி. இந்த பூவை தொடுப்பது எப்படி என்னும் கவிதை எழுதியவர் உமா மகேஸ்வரி. கவிஞர் உமா மகேஸ்வரி எந்த ஆண்டு எங்கு பிறந்தார்? 1971 மதுரையில் பிறந்தார். அடுத்து செய்யுள் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும்? பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். செங்கிறை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தகைய பருவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கிறை பருவ பிள்ளைத்தமிழில் எத்தகைய பருவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 2. செங்கிறை பருவ பிள்ளைத்தமிழில், அதாவது செங்கிறை பருவம் இருக்கு இல்லையா, பிள்ளைத்தமிழில் செங்கிறைங்கிற பருவம் எத்தனையாவது பருவம் அப்படின்னு கேட்டால் 2வது பருவம். குமரகுருபரரின் காலம் 17. குமரகுருபரர் அறிந்திராத மொழியை கண்டறிக. இதில் வந்து அவருக்கு தெரியாத மொழின்னு பார்த்தா மலையாளம். சிற்றிலக்கியங்கள் வகைகள் 96. சிற்றிலக்கியங்களின் வகைகள் 96. பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள் 10 பருவங்கள். அதில் தான் அந்த செங்கிறை பருவம் கேட்டிருந்தாங்க, அது 2வது பருவம். அடுத்து பாருங்க, ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பொருந்தாத பருவம் ஊசல். பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவம் சிற்றில். பிள்ளை தமிழில் இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள், அதாவது ஆண்பார் பிள்ளை பெண்பார் பிள்ளை 2 பேருக்குமே பொதுவான பருவங்கள் 7. செங்கிறை பருவம் குழந்தையின் எந்த மாதத்தை வந்து செங்கிறை பருவம்னு சொல்லுவாங்க அப்படின்னா 5 மாதத்திலேருந்து 6 மாதம் வரைக்கும் உள்ள குழந்தை. கிண்கிணி என்ற அணிகலன் அணியும் இடம் காலில். குண்டலமும் குழைக்காதும் ஆடுக இச்சொல்லின் இலக்கண குறிப்பு. பாருங்கள், இதில் நம்ம இலக்கண குறிப்பில் நல்லா தெளிவாக நிறைய வகுப்பு எடுத்திருக்கோம். குண்டலமும் குழைக்காதும் அப்படின்னா என்ன? நல்லா உண்மை என்பது வெளிப்படையாக வந்திருக்குது, அப்போ அது எண்ணுமை. ஆடுக அப்படின்னு வந்திருக்கு. ஆடுகன்னு நமக்கு விகுதி வந்துச்சுன்னா இயர் இதெல்லாம் விகுதியாக வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இயர் இதெல்லாம் விகுதியாக வந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. என்பது நமக்கு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமை. அப்போ ஆப்ஷன் ஆ. அடுத்த வினா, குமரகுருபரர் எந்த இறைவனை செங்கிறை ஆடுமாறு வேண்டுகிறார்? வைத்தியநாத முருகன். சிறுபண்டி சரிந்தாட சிறுபண்டி சரிந்தாட என்பதில் பண்டி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டி என்பதன் பொருள் வயிறு. இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு குழந்தையாக கருதி பாடுவது. பாட்டுடை தலைவராக கொண்டு குழந்தையாக கருதி பாடுவது பிள்ளை தமிழ். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என மொத்தம் 100 பாடல்களால் பாடப்படும் நூல் பிள்ளை தமிழ். குண்டலம் குழை என்ற அணிகலன்கள் அணியும் இடம் காதில். சூழி என்னும் அணிகலன் அணியும் இடம் தலை.
சகலகலா வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் என்னும் நூல்களை இயற்றியவர் குமரகுருபரர். காற்றில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடும் பருவம் செங்கீரை பருவம், 2வது பருவம். மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், திருவாரூர் மும்மணி கோவை ஆகிய நூல்களை இயற்றியவர் குமரகுருபரர். இப்போ பாருங்க, சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், திருவாரூர் முத்துமணி கோவை ஆகிய நூல்களை இயற்றியவர் குமரகுருபரர். அடுத்தது கம்பராமாயணம். கம்பராமாயணம் நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துங்க. கம்பர் தன் நூலுக்கு இட்ட பெயர், அதாவது கம்பர் எழுதினதும் அந்த நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமாயணம் கிடையாது, ராம அவதாரம். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? 6 காண்டங்களை உடையது. கல்வியில் பெரியர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்ற முதுமொழிகளுக்கு உரியவர் யாரு? கம்பர். இப்படியும் கேட்பாங்க, முதுமொழின்னு கேட்காம கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்னும் சிறப்பு தொடருக்கு உரியவர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அடுத்து என்ன பாருங்க, கம்பரை ஆதரித்த வள்ளல். கம்பரை ஆதரித்த வள்ளல் யாரு? சடையப்ப வள்ளல். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உரியவர் கம்பர். கம்பர் இயற்றாத நூலை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஏரெழுபது, இது 3மே அவர் இயற்றிய நூல் தான். அப்போ 10 அந்தாதி தான் கம்பர் இயற்றாத நூல். கம்பருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் பாரதியார். கம்பர் பிறந்த ஊர் திருவழுந்தூர், அதாவது இப்போ வந்து தேரெழுந்தூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேரெழுந்தர் என்னும் ஊர். அப்போ வந்து திருவழுந்தூர்னு இருந்திருக்கு, இப்போ மருவி தேரெழுந்தூர் அப்படின்னு இருக்கு. திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டம். பாலகாண்டம் ஆற்றுப்பாலத்தில் குறிப்பிட்டுள்ள ஆறு எது? சரையு ஆறு. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் கொடி வகையை சேர்ந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. செண்பகம், கமுகு, கொன்றை, இது எல்லாமே மர வகைன்னு நமக்கு தெரியும். குறுக்கத்தி தான் கொடி வகை. தாதுரு சோலைத்தோறும் என்ற ஆற்றின் அழகை வர்ணிக்கும் கம்பராமாயணத்தின் காண்டம் எது? படலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காண்டம் வந்து பாலகாண்டம், படலம் வந்து ஆற்று படலம். ஓகே. ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல் பாயும் நதியாக பாலகாண்டத்தில் குறிப்பிடப்படும் நதி எது? சரையு நதி. தண்டலை மயில்கள் ஆட என்று இயற்கை கொலுவீற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதான தோற்றமாக கம்பன் எடுத்து இயம்பும் காண்டம் பாலகாண்டம் நாட்டுப்படலம். பாலகாண்டம் நாட்டுப்படலம். ஆப்ஷன் ஆ. அடுத்த வினா பாருங்க. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேற நெடும்படை கண்டு விளங்கிடும் வில் ஆளே, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ, இப்பாடலில் அமைந்த நயங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பாடலில் அமைந்த நயம் எதுகை நயம். உறங்குகின்ற கும்பகர்ணா என்னும் பாடம் இடம்பெற்றுள்ள காண்டம் பாலகாண்டம் ஆற்றுப்படலம். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாததால் அங்கே கொடையும் இல்லை. கொடைனா அடுத்தவங்களுக்கு கொடுத்தல். இருக்கிறவங்க பொருள் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுதல் தான் கொடை. அடுத்து பாருங்க, மருத அரசன் வீற்றிருக்க மயில்கள் ஆடின, தாமரைகள் விளக்குகளாயின, மேகம் மத்தளமாகியது, குவளைகள் பார்ப்பவர் கண்களாயின, அலைகள் திரை சீலைகளாயின. இது எந்த நாட்டின் வளத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோசல நாட்டின் வளத்தை குறிக்கிறது.
மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ என வர்ணிக்கப்பட்டவர் ராமன். ஏழமை வேடன் இறந்திலன் என்று கூறியவன் குகன். முக்கியமான வினா. அடுத்து பாருங்க, ஆழ நெடுந்தரை ஆற்று கடந்து இவர் போவாரோ. இதில் ஆறு என கூறப்பட்டது கங்கை ஆறு. கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே என்பதில் கரங்கு காலன் என்பதன் பொருள். கரங்குனா காற்றாடி, காலன்னா யமதூதர். கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 6. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். அடுத்து பாருங்க, பாய்ச்சல் துணைப்பாடம். பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு தக்கையின் மீது 4 கண்கள் என்னும் சிறுகதையின் தொகுப்பில் இருந்து தான் நமக்கு பாய்ச்சல்ன்ற கதையை கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா சா கந்தசுவாமி. சா கந்தசாமி அவர்களின் ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம். மயிலாடுதுறை ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம். அது அப்போ மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்துச்சு. இப்போ மயிலாடுதுறையே நமக்கு மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க. அடுத்து பாருங்கள், கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னா விசாரணை கமிஷன்ற புதினத்திற்காக. சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை பெற்றவர் சா கந்தசுவாமி. சா கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்றுத்தந்த புதினம் சாயாவனம். அடுத்து பாருங்க, பொறுத்துக. இதெல்லாம் நூல்கள் பெயர், இங்கெல்லாம் விருதுகள் கொடுத்துருக்காங்க. தக்கையின் மீது 4 கண்கள். தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்னா சிறுகதை தொகுப்பு, இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், விசாரணை கமிஷன் அப்படிங்கிறது என்ன, சாகித்ய அகாதமி. சுடுமண் சிலைகள் புதினம், சூரிய வம்சம் அனைத்துலக விருது. அப்போ நமக்கான ஆப்ஷன் 4, 1, 2, 3. அடுத்து பாருங்கள், தொண்டி மாவட்டம். தொண்டி எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொண்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. பாய்ச்சல் கதையில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரர் எந்த வேடம் அணிந்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனுமார். அடுத்து அகப்பொருள் இலக்கணம். நமக்கு 6வது இயலோட இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம். பாருங்கள், திணையும் இடமும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், குறிஞ்சி. குறிஞ்சி என்னது, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. நீங்கள் அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மலை, அடுத்து மலையை சார்ந்து அடுத்து காடுகள் இருக்குது, அடுத்து காட்டுக்கு கீழே வயல்கள் இருக்குது, அடுத்து வயலுக்கு அடுத்து நமக்கு கடல் இருக்குது, அதுக்கப்புறம் பாலைவனம் தனியாக வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு உள்ள மலையை நம்ம என்னன்னு சொல்லலாம், குறிஞ்சி. குறிஞ்சி கீழே அடுத்து குறிஞ்சி அடுத்து உள்ளது குறிஞ்சிக்கு அடுத்து முல்லை, அடுத்து வயல்வெளிகள் என்னன்னு சொல்லலாம், மருதம், நெய்தல், பாலை. அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். மேலேருந்து அப்படியே கொண்டு வந்துடலாம். மலை, காடு, வயல், கடல். அடுத்து தனியாக மணல் சார்ந்தது பாலைவனத்தை நம்ம தனியாக வச்சுக்கலாம், பாலையை. பாருங்கள், குறிஞ்சி என்ன, மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை என்ன, காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் என்ன, வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். அடுத்த வினா பாருங்கள், பொழுது எத்தனை வகைப்படும். பொழுது எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. 2 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா பெரும்பொழுது, சிறுபொழுது. சித்திரை வைகாசி எந்த பெரும்பொழுதிற்கு உரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளவேநீர் காலத்திற்கு உரியது தான் சித்திரையும் வைகாசியும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் அந்த இலக்கண வகுப்பில், அதில் பார்த்துக்குங்க. சரியா? அடுத்து பாருங்கள், முதுவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள் ஆணியும் ஆடியும். அடுத்த வினா, இங்கே நமக்கு சிறுபொழுது கொடுத்துட்டாங்க, அதுக்கான மாதங்களும் கொடுத்துட்டாங்க. பெரும்பொழுதும் மாதங்களும் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், கார்காலம். கார்னாக்க என்ன, மழைக்காலம். கார்காலம் எது, ஆவணி புரட்டாசி கார்காலம்.
குளிர்காலம் அப்படின்னா நமக்கு மார்கழி தை தான் குளிர்காலம். முன்பனி காலம் குளிர்காலம். கார்காலம் வந்து ஆவணி புரட்டாசிமா. அடுத்து அப்படியே கண்டினியூஸாக சொல்லிகிட்டே வரலாம். ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனின்னு சொல்லிட்டு வாங்க. ஆவணி புரட்டாசி, அடுத்து என்னது ஐப்பசி கார்த்திகை தான் 2. அடுத்து வந்து 3க்கு வந்து முன்பனி காலம். ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, அடுத்து மாசி பங்குனி. இதுதான் நம்மளுடைய ஷார்ட்கட். அடுத்து பாருங்கள், ஒரு நாளை 6 கூறுகளாக பிரிப்பது. ஒரு ரிவைஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இளவேனில் அப்படின்னா வேநீர் காலம் அப்படின்னாக்க நமக்கு வந்து வெயில் காலமாக. அப்போ வந்து வெயில் காலம் எதுலேருந்து ஆரம்பிக்குது? சித்திரை வைகாசிலேருந்து. அப்போ சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை அப்படி எடுத்துக்கங்க. அப்போ சித்திரை வைகாசி இளவேநீர், சித்திரை வைகாசி, ஆனி ஆடி வந்து முதுவேநீர், அடுத்து ஆவணி புரட்டாசி கார்காலம், அப்படியே ஒன்று ஒன்றா கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம், மார்கழி தை வந்து முன்பனி காலம், மாசி பங்குனி பின்பனி காலம். இதான் நம்ம சொன்ன ஷார்ட்கட்டு. சித்திரை வைகாசி இளவேனில், அது எல்லாருக்கும் யாருக்குமே மறக்காது நமக்கு. சித்திரைங்கிறது வெயில். அப்போ இளவேனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், ஒரு நாளை 6 கூறுகளாக பிரிப்பது சிறுபொழுது. இப்போ பாருங்கள், குறிஞ்சி, அதாவது ஒவ்வொரு நிலத்திற்குரிய காலங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பெரும்பொழுது கொடுத்துருக்காங்க பாருமா. குறிஞ்சிக்கான பொழுது, குறிஞ்சிக்கான பெரும்பொழுதுகள் எது அப்படின்னு கேட்டாக்க குளிர்காலமும் முன்பனி காலமும். குளிர்காலமும் முன்பனி காலமும். முல்லை வந்து வெறும் கார்காலம் மட்டும் தான். ஏன்னா காடு நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லைங்கிறது என்ன? காடும் காடு சார்ந்த இடம் தான். காடு இருந்தாலே மழை இருக்கும். அப்போ அதுதான் குளிர்காலம். அடுத்து மருதம்னா வயல். இப்போ வயலுக்கு உள்ளவங்களுக்கு நமக்கு எல்லா காலமும் இருக்குது. நமக்கு வெயில், இளவேனில் இருக்கும், முதுவேனில் இருக்கும், கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, அனைத்து 6 பெரும்பொழுதுகளுமே நமக்கு உண்டு. அப்போ 6 பெரும்பொழுதுகளும் நமக்கு உண்டு. மருதம். அடுத்து பாருங்கள், பாலை. பாலைக்கு வந்து என்னது? இளவேனிலும் முதுவேனில் பின்பனி. இதுதான் பாலை. அடுத்த வினா பார்க்கலாமா? நெய்தலுக்குரிய பெரும்பொழுது என்ன? நெய்தலுக்குரிய பெரும்பொழுதும், அதாவது மருதமும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகளும் உண்டு. கடலும் கடல் சார்ந்த இடத்திற்கும், வயலும் வயல் சார்ந்த இடத்திற்கும் 6 பெரும்பொழுதுகளும் உண்டு. மருதத்திற்குரிய சிறுபொழுது வைகறை. வைகறைனா விடியற்காலம் 2 to 6. அடுத்து பாருங்கள், குறிஞ்சி. இதில் வந்து அந்த ஊர்களுடைய பெயர்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ஊர் எப்படி, எந்தெந்த பக்கம் வயலும் வயல் சார்ந்த சைடுக்கு எப்படி பெயர் வச்சுருப்பாங்க ஊர் பேருக்கு, கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு எப்படி பெயர் வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், குறிஞ்சிக்கு வந்து எந்த மாதிரியான பேர் வரும் அப்படின்னு கேட்டு, எந்த மாதிரியான பேர்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். குறிஞ்சிக்கு பட்டினம், பாக்கம். சாரிம்மா, குறிஞ்சி குறும்பு சிறுகுடி. குறிஞ்சிக்கு வந்து என்னது? சிறுகுடி. முல்லை. முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமா, அதுக்கு வந்து பாடி சேரி. பாடி சேரி. அடுத்து பாருங்கள், மருதம். மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் எப்படி பேரூர், மூதூர் அப்படி பேர் வச்சுருப்பாங்க. நெய்தலுக்கு பாக்கம், பட்டினம், பாக்கம் அந்த மாரி பேர் வச்சுருப்பாங்க. பாலைக்கு வந்து குறும்பு. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. முல்லை, இது வந்து உணவு பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம கருப்பொருட்களில் உணவுகள். முன்னாடி உள்ளது வந்து ஊர் பெயர், இது வந்து உணவு பொருள். முல்லை, முல்லையோடைய உணவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை தாம்மா கேட்டிருக்காங்க. ஓகே சாரி, பொருந்தாத இணை இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. முல்லைக்கு வரகு சாமை சரி தான் இது. அடுத்து மருதத்துக்கு சென்னல் வெண்ணல் சரி. நெய்தலுக்கு திணை கிடையாது. ஏன்னா நெய்தல்ன்றது கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல். அப்போ அங்கே என்னது? மீனுக்கு பெற்ற பொருள், உப்புக்கு பெற்ற பொருள் தான் வரும். அப்போ இதுதான் பொருந்தாத இணை. பாலை வந்து சூறல் அடலால் வரும் பொருள் கரெக்டு. அப்போ நெய்தல் தான் பொருந்தாத இணை. அடுத்த வினா பாருங்கள், மணலும் மணல் சார்ந்த இடமும் எந்த திணைக்குரியது?
பாலை. மணல்னு கொடுப்பாங்க, சுரம்னு கொடுப்பாங்க. சுரம்னாலும் மணல் தான், சுரம். இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை உள்ள சிறுபொழுது எது? யாமம். நண்பகல் எந்த திணைக்குரிய சிறுபொழுதுன்னு கேட்டிருக்காங்க? பாலை. அடுத்து பாருங்கள், திணைக்குரிய தெய்வம் கொடுத்துருக்காங்க, பொருத்தி காட்ட பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிக்குரிய தெய்வம் எது? முருகன். குறிஞ்சி முருகன், மலை மேலே இருப்பார் இல்லையா முருகன், அதனால் அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சி முருகன். அடுத்து பாருங்கள், முல்லை. முல்லை திருமால். மருதம். மருதம் வந்து வயல் சைடு. அப்போ என்ன வேணும்? இந்திரன். நெய்தல் வருணன். பாலை கொற்றவை. அடுத்து பாருங்கள், செவ்வழிப்பண் பஞ்சுரப்பண் முதலியவற்றிற்குரிய திணைகள் முறையே என்ன? நெய்தல், பாலை. செவ்வழிப்பண் இது வந்து பண்ணு, நம்ம கருப்பொருளில் உள்ள பண் கொடுத்துருக்காங்க. செவ்வழிப்பண் வந்து நெய்தலுக்குரிய பண், பஞ்சுரப்பண் வந்து பாலைக்குரிய பண். அடுத்து சிறுபொழுது கொடுத்துருக்காங்க, திணை கொடுத்துட்டாங்க, நமக்கு ஐவகை நிலங்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்கம்மா, இப்போ குறிஞ்சிக்குரிய சிறுபொழுது யாமம். குறிஞ்சிக்குரிய சிறுபொழுது யாமம். முல்லைக்குரிய சிறுபொழுது மாலை. மருதத்திற்குரிய சிறுபொழுது வைகரை. நெய்தலுக்குரிய சிறுபொழுது ஏற்பாடு. ஏற்பாடோடைய மீனிங்லாம் உங்களுக்கு என்னென்னு நம்ம அந்த வகுப்பு நடத்தும் போது போட்டிருக்கோம், பாருங்கள். அடுத்து பாருங்கள், காலைங்கிறது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும், நண்பகல்ங்கிறது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும், இதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். காலைங்கிறது நமக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படின்னாக்க, காலைங்கிறது காலை 6 மணி முதல் 10 மணி வரை காலை. அடுத்து பாருங்கள், நண்பகல் அப்படிங்கிறது என்ன? பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. நண்பகல்ங்கிறது காலை 10 மணி முதல் 2 மணி வரை நண்பகல்மா, 2. அடுத்து பாருங்கள், ஏற்பாடுங்கிறது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை, அதாவது சூரியன் மறையும் நேரம் தான் நமக்கு ஏற்பாடுன்னு சொல்லுவோம். அடுத்து மாலை, மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை. அடுத்த வினா பாருங்கள், விளரி யாழ் எந்த திணைக்கு உரியது? யாழ் கேட்டிருக்காங்க, நெய்தல் திணைக்கு உரியது. அடுத்த வினா, குறிஞ்சி, அதாவது இங்கே மக்கள் கொடுத்துருக்காங்க, திணையோடைய மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆக கருப்பொருள் எல்லாமே இதில் கவர் பண்ணியாச்சு, சரியா? குறிஞ்சியோடைய மக்கள், குறிஞ்சி நிலத்தில் வாழும் மக்கள் வந்து யார்? குறவன், குறத்தியர். அவங்களுடைய பொது பெயர் வந்து வெர்பன். முல்லை நிலத்துடைய மக்கள் வந்து தோன்றல், அது அவங்களுடைய பொது பெயர் தோன்றல். அவங்களுக்கு பெயர் வந்து ஆயர், ஆட்சியர். அடுத்து பாருங்கள், மருதம் வந்து ஊரன், பொது பெயர் வந்து ஊரன். உழவன், உழத்தியர். இது வந்து 3. அடுத்து பாருங்கம்மா, அடுத்து நெய்தல் வந்து பரதன், பரத்தியர். அவங்களுடைய பொது பெயர் சேர்ப்பன். இது 4. அடுத்து பாருங்கள், பறை கேட்டிருக்காங்க. இதில் அது வந்து கேட்டாங்க, இதில் பறை கேட்டிருக்காங்க பாருங்கள். குறிஞ்சி நிலத்துடைய பறை வந்து தொண்டகம். குறிஞ்சி நிலத்துடைய பறை தொண்டகம். முல்லை நிலத்துடைய பறை ஏறுகொட்பறை. மருத நிலத்துடைய பறை நெல்லரிக்கிணை. இதில் அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம், மருதம் நெல். அதேமாதிரி நெய்தல்னா கடல், மீன், அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த வினா பாருங்கள், குறிஞ்சியும் பொறுத்துக்க தான். குறிஞ்சி இதில் வந்து விலங்கு கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி நிலத்துடைய விலங்கு எது அப்படின்னு கேட்டாக்க புலி, கரடி. மலையில் இருக்கும் இல்லையா, புலி, கரடி. அடுத்து முல்லை நிலத்தின் விலங்கு முயல், மான், புலி. மேக்ஸிமம் பார்த்தோம்னா நமக்கு குறிஞ்சும் முல்லைக்கும் விலங்கு வந்து ஒரே மாதிரியே தான் தெரியும். அடுத்து பாருங்கள், மருத நிலத்துடைய விலங்கு வந்து எருமை, நீர்நாய். நெய்தல் நிலத்திற்கு கடலுக்கு முதலை, சுறா.
குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல். இது எல்லாமே குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் தான். அவ்வளோதாம்மா. எல்லா கொஸ்டினுமே நல்லா படிச்சிங்க. இதில் வந்து ஒன்று கூட நம்ம விடலை. அந்த பாக்ஸில் உள்ளது, அந்த இம்பார்ட்டன்ட் உள்ளது அனைத்துமே நம்ம எடுத்துட்டோம். அதனால் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்க இது வரைக்கும் இது வந்து இப்போ 6வது இயல். இது வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கு தரவுடு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரியா? அடுத்து வந்து நம்ம 11th போடுவோம். உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் போடணுமா வேணாமான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா பொது தமிழே நம்ம பார்த்துருவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.